புதுதில்லியில் மத்திய அரசின் இ20 எரிபொருள் கொள்கைக்கு எதிராக ஒரு விசித்திரமான போராட்டத்தின் காட்சிதான் இது. புதுதில்லியின் தெருக்களில் மற்றும் நாக்பூரிலும் மத்திய அரசின் எரிபொருள் கொள்கைக்கு எதிராக எதிர்க்கட்சி அமைப்புகள் மற்றும் வாகன ஓட்டிகள் இந்த விசித்திரமான போராட்டத்தை நடத்தியுள்ளனர். போராட்டக்காரர்கள் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரியின் முகமூடியை அணிந்து கொண்டு ஒரு மோட்டார் சைக்கிளை மருத்துவமனை ஸ்ட்ரெச்சரில் வைத்து ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். தற்போதைய இ20 எத்தனால் கலந்த பெட்ரோல் கட்டாயமாக்கப்படுவதால் சாதாரண மக்களின் பழைய வாகனங்களின் என்ஜின்கள் செயலிழந்து போவதை குறியீடாக காட்டவே பைக்கை ஸ்ட்ரெச்சரில் வைத்து ஒரு சவ ஊர்வலம் போன்ற தோற்றத்தில் இந்த நூதன போராட்டத்தை நடத்தியுள்ளனர். இ20 என்பது 20% எத்தனால் மற்றும் 80% பெட்ரோல் கலந்த ஒரு புது வகையான எரிபொருள் ஆகும். கரும்பு, சோளம் மற்றும் உபரி உணவு தானியங்களில் இருந்து எத்தனால் என்ற பயோஃபியூயல் தயாரிக்கப்படுகிறது. கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்கவும், நாட்டின் அந்நியச் செலாவணியை சேமிக்கவும், சுற்றுப்புறச் சூழல் மாசுபாட்டை குறைக்கவும் இந்திய அரசு இந்த திட்டத்தை முழுவீச்சில் நாடு முழுவதும் அமல்படுத்தியுள்ளது. போராட்டக்காரர்களும் வாகன பிரியர்களும் முக்கியமாக 2 காரணங்களை முன்வைக்கின்றனர். எத்தனால் ஒரு ஆல்கஹால் என்பதால் அது பழைய வாகனங்களில் உள்ள ரப்பர் சீல்கள், எரிபொருள் குழாய்கள் மற்றும் என்ஜின் பாகங்களை எளிதில் அரித்து சேதப்படுத்திவிடும். எத்தனாலில் பெட்ரோலை விட ஆற்றல் குறைவு என்பதால் இ20 எரிபொருளை பயன்படுத்தும் போது வாகனங்களின் மைலேஜ் 1% முதல் 12% வரை குறைகிறது என்று வாகன சோதனை நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. ஏப்ரல் 2025 மற்றும் 2026க்கு பின் சந்தைக்கு வந்த புதிய மாடல் வாகனங்கள் முழுமையாக இ20 என்ஜின் தரத்துடன் BS4 ஃபேஸ் 2 என்று வடிவமைக்கப்பட்டுள்ளன. பழைய வாகனங்கள் 2020க்கு முன் இந்த வாகனங்களின் என்ஜின்கள் நீண்ட கால அடிப்படையில் பாதிக்கப்பட வாய்ப்புகள் அதிகம் என்பதால்தான் இந்த அளவுக்கு போராட்டங்கள் வெடித்துள்ளன.